அமித்ஷாவால் ஸ்தம்பித்த கோவை, குப்பை தொட்டியால் வந்த வினை, உச்சகட்ட பரபரப்பு. தமிழக அரசியலில் தொடர்ந்து பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் ஆளும் திமுகவிற்கும் எதிர்க்கட்சியான பாஜகவிற்கும் இடையே தொடர்ந்து அரசியல் மோதல் ஏற்பட்டு வருகிறது. திமுக அரசு தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்க மறுக்கிறது, தமிழை ஒடுக்க முயலுகிறது என கூறி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது, கொலை பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என்று பாஜக சார்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை கோவை வருகை தருகிறார். அவர் பீளமேடு பகுதியில் உள்ள பாஜக மாநகர அலுவலகத்தின் புதிய கட்டிடத்தை பார்வையிடுவதுடன் ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு கோவை முழுவதும் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள், பேனர்கள், பிளக்ஸ், கட்சி கொடிகளை வெகு விமர்சையாக கட்டியிருந்தனர். இதனால் நகரின் பல்வேறு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் மேலும் அனுமதியில்லாமல் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பீளமேடு பகுதியில் உள்ள பாஜகவின் புதிய அலுவலகம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருந்ததாக கூறி வரவேற்பு பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதற்கிடையில் அந்த பேனர்களில் இடம்பெற்ற அமித்ஷாவின் புகைப்படம் தூக்கி எறியப்பட்டதாகவும் குப்பை தொட்டியில் போடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் பீளமேடு காவல் நிலையம் முன்பு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் கோவை அவினாசி பிரதான சாலையில் உள்ள பீளமேடு காவல் நிலையம் முன்பு பாஜகவினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவை நகரில் சில பகுதிகளில் பரபரப்பு நிலவியது. பின்னர் காவல்துறை அதிகாரிகள் முறையீடுகளை தடுத்து போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்த முயன்றனர். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா என்பதற்கான தகவல் வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையால் தமிழக அரசியலில் மீண்டும் விவாதங்கள் உருவாகும் நிலை உருவாகியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.